நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ரத்னமாலா ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்னு சொல்கிறத விட ஒரு ஹோம் ஸ்டேன்னு சொல்லலாம். உங்களுக்கு சிட்டி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஒரு வில்லேஜ் அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும். நீங்கள் வெளியில் இங்கே பக்கத்தில் எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்தில் போகிறதுக்கு சில இடங்கள்லாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேயே நீங்கள் தங்கி ஸ்டே பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உங்களோட டே சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் உடன் காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. நல்ல வியூவும் கிடச்சிது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உடன் ஃபினிஷிங்கில் நல்லா இருந்துச்சு. இன்டீரியரும் நல்லா தான் இருக்குது. வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா ஜிப்லைனர். லேட் ஈவினிங் தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னோடய பையனை அனுப்பிச்சி விட்டேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். நெக்ஸ்ட் நான் போகணுன்னு நினச்சேன். ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு 2 தனித்தனியான பெல்ட் இருக்குது, நம்ம அதை போட்டுக்கணும். ரொம்ப சேஃபாக தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எனக்கு பயமாக இருந்துச்சு. வயிற்றுக்குள்ளே அப்படியே பட்டாமூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி நடுவில் போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ரீச் ஆனவுன்னா ஹாபாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. முடிச்சதுக்கப்புறம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. ரோப்பில் நடந்து போகிறது, இது நமக்கு பேலன்ஸிங்காக வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரோப்பு நீங்கள் கடந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ஸ்டக்கல்னு வச்சுருக்காங்க. பலகைக்கட்டை தொங்க விட்டு அது மேலே நடந்து போகிறது, தட்டு மாதிரி வச்சுருக்காங்க, அது மேலே நடந்து போகிறது. எல்லாமே ஒரு பேலன்ஸுக்காகவும் ஒரு த்ரில் ஆக்டிவிட்டிக்காகவும் தான். ஊஞ்சல் வச்சுருக்காங்க குழந்தைங்க ஆடுறதுக்கு. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கானது ஏடிவி வெஹிக்கிள்னாங்க. சரி, இதையும் ஓட்டி பார்த்தலான்னு ஓட்டி பார்த்தேன். பைக் ஓட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு. டயர் பெருசாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு எகெயின் பசங்களை இதில் ஆட விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஹார்ஸ் ரைடு இருக்குன்னாங்க. சரி, அதையும் பார்த்தலாமேன்ட்டு போனோம். இந்த குதிரை பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. ஏறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. பட் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேலன்ஸிங் கிடைக்கல. அப்புறம் அந்த ரோப்பை பிடிச்சி அப்படியே நடந்து வந்துட்டேன். குதிரை நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. இது ரேஸ் குதிரைன்னு சொன்னாங்க. நிறையா ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காமா. அந்த ஓனர் ரமேஷ் பார்த்திங்கன்னா அவர் ரைட் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால அவர் வேகமாக குதிரையை ஓட்டினார். அதுக்கப்புறம் பசங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ என்னோடய பையன் முகிலனும் போகிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ், வாலிபால் வச்சுருக்காங்க, பேஸ்கெட் பால். நாங்கள் பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. அதனால் இன்டோர் கேம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். டேபிள் டென்னிஸ் நான் விளையாண்டதில்லை. நெக்ஸ்ட்டு போ அண்ட் ஏரோ பண்ணலான் இருந்தோம். வில் அம்பு 2-3 ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு. கரெக்டாக போட்டேன். என்னோடய பையன் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகிடுச்சு. கேம்ப் ஃபயர் இருக்குனாங்க. சரி, குளிருக்கு அதையும் என்ஜாய் பண்ணிடலாமேட்டு போனோம். விறகட்டையெல்லாம் போட்டு நெருப்பை கொளுத்தி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த குளிருக்கு. அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணலான்னு அவங்களே பார்பிக்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களே ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் ஷட்டில் காக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த நைட்டு நேரத்தில் அதுவும் ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வான்கோழி, குதிரை எல்லாமே அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அவர் நிறைய மாடு வச்சுருக்காரு, வாத்து. இதை தவிர கோழி, பிராய்லர் கோழி, முயல் இதெல்லாமே அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குதிரை கூட இந்த எஸ்டேட்டில் அப்படியே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜீப் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, அது அவரோட தான். சரி உள்ளே ஏறி போஸ்க்காக ஏறி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் ஓட்டலை. போஸ்ட் மட்டும் கொடுத்தோம். சூப்பரான வாக்கிங் போகிறதுக்கு இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி எஸ்டேட் ரொம்ப சூப்பராக இருக்கு. எஸ்பெஷலி இது சொல்லணும், இது பெரிய ஊஞ்சல் ஹைட்டில் தொங்க விட்ருக்காங்க. ஆடினீங்கன்னா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பெரிய அட்ராக்டிவாக இல்லை, பட் நீங்கள் அந்த ஊஞ்சலில் போனால் அது தெரியும். செம த்ரில்லிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. பாகுபலி மாதிரி இந்த பாறாங்களை ட்ரை பண்ண முடியல. குதிரைங்க ஆஸ் யூஷுவல் அங்கங்கேயும் சுற்றி இருந்துச்சு. அப்புறம் வாட்ச் டவர் இருந்துச்சு, அது மேலே ஏறி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்கலான்னு ஏறி பார்த்தேன், பாதி ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டு குச்சியில் அடித்தார். சம்மர் ஷாட்டும் போட்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம். சிலம்பாட்டம் பண்ணலான்ட்டு இனிமே ட்ரை பண்ணுறாரு. ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு, அதில் சன்செட்டை நல்லா தெரியும் அப்படின்னாங்க. சரி அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய குதிச்சு ட்ரை பண்ணோம். ஃபோட்டோஸ்க்கு நல்லா வந்துருந்துச்சு, காற்றுல மிதக்கிற மாதிரி. ஓகே, மொத்தத்தில் ஒரு சூப்பரான எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலி கெட் டுகெதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.